சாரதா குமரன் கிட்ட, "இன்னும் வரலையே தம்பி அவ. அவளுக்கு ஒரு கால் போடுங்க" அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. உடனேவும் குமரன், "அவ தான் சொன்னால அத்த லேட் ஆகும்" அப்படி சொல்லி, அவ வந்துருவா அத்த" அப்படி சொல்றாங்க. உடனேவும், "இல்ல தம்பி இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. இவ்வளவு நேரமா எக்ஸிபிஷன் நடந்துகிட்டு இருக்கும். எனக்கு என்னமோ அவன பாக்குறதுக்காக தான் போயிருப்பான்னு நெனைக்கிறேன். நீங்க ஒரு கால் பண்ணி குடுங்க நான் பேசுறேன்" அப்படி சொல்றாங்க. உடனேவும் குமரன் கால் பண்றாங்க. குமரன் மாமா கால் பண்றாங்க அப்படி சொல்லிட்டு ஃபோன் அட்டெண்ட் பண்றாங்க காவேரி. ஆனா சாரதா பேசுறாங்க. "ஏய் எங்கடி இருக்க? இன்னும் வரல? இன்னும் இவ்வளவு நேரமா எக்ஸிபிஷன் நடந்துகிட்டு இருக்கு. என்ன என்கிட்ட ஏமாத்துறியா? ஒழுங்கா சொல்லு. அந்த பையனோட தான் நீ இருக்க" அப்படி சொல்லிட்டு சாரதா கேக்குறாங்க. "இல்லம்மா நான் எக்ஸிபிஷன்ல தான்மா இருக்கிறேன். சின்ன வேலை ஆயிடுச்சும்மா. அதனால தான் வர முடியலம்மா. வந்துருவேன்ம்மா வந்துருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட சொல்றாங்க. "ஏய் மரியாதையா சொல்லு. நீ எங்க இருக்க? இல்லன்னா நானே அங்க வந்துருவேன். மரியாதையா சொல்லிடு" அப்படிங்கிறாங்க. "அம்மா நான் விஜய் வெளியில எடுக்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல தான்மா இருக்கிறேன்" அப்படி சொல்லிட்டு காவேரி வந்து உண்மைய சொல்லிடுறாங்க. "அதான் நான் நெனச்சேன். நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதா? அ நீங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிற வீடியோ வேற நான் பார்த்தேனே. அப்படி இருக்கும்போது நீ எக்ஸிபிஷன்ல தான் இருக்கிறேன்னு சொன்னத என்னால நம்பவே முடியல" அப்படின்னு சாரதா சொல்றாங்க. "விஜய் உள்ள இருக்கும்போது நான் எப்படிம்மா சும்மா இருக்க முடியும்? அவருக்கு சப்போர்ட்டா இருக்க வேண்டாமாம்மா" அப்படி சொல்றாங்க. "இங்க பாருடி அந்த பையன் கூட போறதா இருந்தா இதான் உனக்கு நிலைமை. போலீஸ் ஸ்டேஷன் கேஸ்ன்னு தான் அலைய வேண்டியது இருக்கும். நீ மரியாதையா அந்த பையன விவாகரத்து பண்ணிரு. அப்பதான் வந்து உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும்" அப்படி சொல்லிட்டு சாரா சொல்றாங்க. "அம்மா இத பத்தி பேசணும்னா என்கிட்ட பேசாத. நீ என்ன சொன்னம்மா? உன்னுடைய முடிவுதான் அப்படின்னு சொன்ன. இப்ப நீ விவாகரத்து பண்ண சொல்ற. மாத்தி மாத்தி நீ பேசிக்கிட்டு இருக்கம்மா" அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனேவும் சாரதா, அந்த பொண்ணு தான்டி பிரச்சனை. அந்த பொண்ணு அவன சும்மா விட மாட்டா. அவ இருக்க தண்டியும். அவ எனக்கு மனசு மாற நீ என்னைக்கு அந்த பையனோட சேர்ந்து வாழ" அப்படி சொல்லிட்டு சாரா சொல்றாங்க. "எனக்கு உன் வாழ்க்கை நினைச்சா பயமா இருக்குடி" அப்படிங்கிறாங்க. உடனேவும், "என்ன நினைச்சு நீ பயப்படாதம்மா. எனக்கு தெரியும். எல்லாத்தையும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிடுவேன்" அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "இப்ப போன வைமா. நான் கிளம்பி வர்றேன்" அப்படி சொல்லிட்டு போன வச்சிடுறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.